பைனரி ஈக்குவலன்ட் அது கொடுத்திருக்காங்க. இத நெகட்டிவா பண்ணுவதற்காக நீங்க 2's காம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். நான் பாஸ் பண்ணிருக்கேன், வேணும்னு தான் பாஸ் பண்ணேன். அங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை ஒன்ஸ் இருக்குன்னு ஆட் பண்ணி பாருங்க. வெரி குட். அப்ப அது ஈவன் பேரிட்டியா ஆட் பேரிட்டியா? ஆட் பேரிட்டி மேம். ஆட் பேரிட்டி. ஆட் பேரிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது வந்து சைன்டு பிட் ஆகும். சைன்டு பிட்னா என்னது? பாசிட்டிவ் நம்பர். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆட் பேரிட்டி ஆஃப் ஒன்ஸா இருக்கும்போது அது சைன்டு பிட்டா இருக்கும். சைன்டு பிட்னா என்னது? பாசிட்டிவ் நம்பர். இப்போ அந்த பாசிட்டிவ் நம்பரை நெகட்டிவா மாத்தணும். ஏன் அப்படின்னா -35 போட்டு காமின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? -35. -35 நம்பரை வந்து -35 நம்பரா போட்டு காமின்னு சொல்றாங்க. அத போட்டு காமிக்கிறதுக்காக தான் நீங்க அந்த ஒன்ஸ வந்து இப்போ ஆன்சர் வரும்போது எத்தனை ஒன்ஸா மாறி இருக்கு சொல்லுங்க. ஆன்சர் வரும்போது எத்தனை? 6. அந்த 6 வந்து இப்போ எத்தனை? ஈவன் பேரிட்டியா? அந்த ஈவன் பேரிட்டி ஒரு பிட் லீஸ்ட் மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட். தட் இஸ் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அது சைன்டு பிட்டா அன்சைன்டு பிட்டான்னு மாறும். அது வந்து சைனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, சிம்பிளுக்கு மட்டும் தான். சிம்பிள்னா என்னது? பிளஸ் ஆர் மைனஸ். ஓகேவா? புரிஞ்சதா? புரியுது மேம். ஈவன் பேரிட்டி சொல்லிட்டீங்க மேம், அதுக்கப்புறம் எனக்கு புரியல மேம். இல்லம்மா, இப்போ இங்க வந்து 6 நம்பர் 6 ஒன்ஸ் வந்திருக்கா? ஆன்சர்ல வந்து 6 ஒன்ஸ் வந்திருக்கு. எஸ் ஆர் நோ? எஸ் மேம். 6 ஒன்ஸ் வந்ததுனால அது ஈவன் பேரிட்டின்னு சொல்றீங்க. கரெக்ட். ஆன்சர் இஸ் கரெக்ட், ஈவன் பேரிட்டி. பட் அது எப்படி மேடம் அது 1 அது வந்து மைனஸா எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் அந்த ஒன்னு டாட் வச்சிருக்காங்க பாருங்க. 1க்கு கீழ ஒரு டாட் இருக்குல்ல? எஸ் மேம். அந்த 1க்கு கீழ ஒரு டாட் இருக்குறது வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்னு சொல்லுவாங்க. அந்த மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் வந்து பிளஸ் போடணுமா இல்ல மைனஸ் போடணுமான்னு வச்சிருப்பாங்க. அது எப்போ மைனஸ் போடணும்னா when it is an even parity. ஓகே மேம். when it is an odd parity அதுக்கு பிளேஸே இருக்காது. புரியுதா? odd parity ஜகாவே கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது பிளஸ் இருக்கும்போது பிளஸ்க்கு நம்ம வந்து எப்பவாச்சும் போடுவோமா பிளஸ் போடுன்னு? நம்ம ரெப்ரசன்ட் பண்ண மாட்டோம். 35 னா 35 னா எழுதுவீங்க, பிளஸ் 35 எழுதுவீங்க இல்ல? நோ மேம். அதே மாதிரி தான். சோ ஈவன் பேரிட்டியா வரும்போது ஒரு பிட் வந்து சைன்டு பிட்டா அன்சைன்டு பிட்டான்னு எடுத்துட்டு போயிரும். புரியுதா? இதுதான் லாஜிக் ஆக்சுவலி. ஏன் வந்து சைன்டு பிட் அன்சைன்டு பிட் இல்ல இன்னும் நீங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸா போனீங்கன்னா படிக்க வருவீங்க. இப்போதைக்கு நீங்க இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்ல வந்து சைன்டா அன்சைன்டான்னு சொல்லுவாங்க, கேட்பாங்க. அது உங்க லாஜிக் புரியறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் விஷயம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஓகே ஆல் தீஸ். ஓகே, நான் இப்போ இது வந்து ஸ்டாப் பண்றேன். என்னோட இது மொபைல் இங்க வந்து காமிக்கிறேன். I will just show you over here. நான் இப்போ கே மேப்பை காமிச்சிடுறேன். கே மேப் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. நம்ம போன்ஸ் யூஸ் பண்றதுனால we are addicted to பண்ணி